ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருந்தாங்க. அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது அவங்களுக்கு யூரின் போகும்போது பர்னிங் சென்சேஷன் நிறையா இருக்கும். ப்ளஸ் அட் த சேம் டைம் அடிக்கடி யூரினும் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இனிஷியலாக அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்களுக்கு மைல்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பேசிக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினேன். பட் என்ன ஆகுதுன்னா எவ்ரி மந்த் இந்த பிரச்சனையோட வர ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்கா இப்போ ரிப்பீட்டடா இது மாதிரி ரெக்கரண்டா நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டா இது நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இதுக்கு மீறியும் இருக்குதுங்கிறது மனசுல ஓடிச்சு. அவங்கள்ட்ட கேட்பேன், உங்களோட ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, டாக்டர் அதாவது ஹெல்த் ஃபாசெட் வச்சுதான் நான் என்னோட பிரைவேட் பார்ட் எல்லாமே நான் கிளீன் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா டாக்டர், நான் ஈவன் வெஜிடா கூட நல்லா அந்த ஹெல்த் ஃபாசெட்டை வச்சியே அழகா தண்ணி போட்டு கிளீன் பண்ணி அவ்வளவு சுத்தமா வச்சுப்பேன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு இம்மிடியேட்டா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே நம்ம டயக்னோசிஸ்க்கு கரெக்டா வந்துட்டோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தன்னோட பிரைவேட் பார்ட்டை ஓவரா சுத்தமா வச்சுக்கணுங்கிற காரணத்துக்காக வாட்டரை போட்டு வாஷ் பண்றாங்க. அதாவது வாட்டர் வந்து நம்ம பிரைவேட் பார்ட் வெளியே தான் வாஷ் பண்ணணுமே ஒழிய வெஜினாக்குள்ள நம்ம வாஷ் பண்ணவே கூடாது. வெஜினாக்குள்ளேயே அந்த ஹெல்த் ஃபாசெட்டை வச்சு வாஷ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும் நம்ம உடம்புல, லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா. சோ இந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகும்னா அது நம்ம அந்த செல்ஸோட மியூகோசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கா அது என்னன்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி, அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ அது வந்து இந்த வெளியே இருந்து ஏதாவது நச்சுத்தன்மை கிருமிகள் ஏதாவது வந்துச்சுனாலும் அந்த செக்யூரிட்டி கார்டு மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை அந்த வெஜனாக்குள்ள வராம பாதுகாக்கும். அவங்க வந்து இந்த வெஜனாக்குள்ளேயே வாட்டர் போட்டு வாஷ் பண்றதுனால என்ன ஆகும், இந்த குட் பாக்டீரியா அவங்களோட வெஜனல் சிஸ்டம்ல இருந்து வெளியே ஏறிடுது. ஸோ அதனால என்ன ஆகும், அவங்களோட பிஹெச் வந்து நார்மலா அசிடிக்கா இருக்க வேண்டிய பிஹெச், அதாவது பிட்வீன் 2 to 4 இருக்கிற வேண்டிய பிஹெச் வந்து மாறி போய் ஆல்கனைன் ஆகுது. அதாவது 4க்கு மேல போயிடுது, 6, 7, 8 அந்த ரேஞ்ச்ல வந்துருது அந்த பிஹெச். ஸோ இந்த என்விரான்மெண்ட் இப்போ அசிடிக் நேச்சர்ல இருந்து ஆல்கலைன் நேச்சர்ல ஆகிறனால அந்த லேடிக்கு அந்த வெஜைனால அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லாம போயிடுது. ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவுட் சைட் ஆர்கானிசம் என்டர் ஈஸியா ஆயிடும். அது என்டர் ஆகணும், அது நல்ல க்ரோ ஆகுமே ஒழிய அது வந்து டிஸ்ட்ராய் ஆகாது. ஸோ பிகாஸ் அங்க அந்த செக்யூரிட்டி கார்டு இல்ல, அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி ஒர்க் பண்ணல. ஸோ அது மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறைய இருக்கு.